மயிலாடுதுறை மாவட்ட மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் கார் பறிக்கப்பட்டதற்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். கள்ள சாராயத்தை ஒழிக்க நடவடிக்கை எடுத்த காவல் அதிகாரியை திட்டமிட்டு அவமதிப்பது தமிழ்நாட்டில் நடப்பது மக்கள் ஆட்சியா மதுவின் ஆட்சியா என்ற சந்தேகத்தை எழுப்புவதாக அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், விரிவான தகவல்களை பகிர்ந்துக்க. கள்ளச்சாராய வணிகத்தையும் சட்டவிரோத மது விற்பனையையும் தடுக்க தவறியவர்கள் மீதுதான் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும், ஆனால் அவற்றை தடுத்து நிறுத்திய ஒரு நேர்மையான காவல் அதிகாரி பலியாகப்படுவது இதுதான் முதல் முறையாக இருக்கும் எனவும் மயிலாடுதுறையில் டிஎஸ்பி சுந்தரேசன் என்பவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார். இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் நடப்பது மக்களாட்சியா அல்லது மதுவின் ஆட்சியா என்ன வினாக்கள் எழுகிறது எனவும் அவர் தெரிவிக்கிறார். இதைவிட பெருங்கொடுமை என்னவென்றால் காவல்துறை கண்காணிப்பாளர் சுந்தரேசனின் கார் பறிக்கப்படவில்லை என்றும், ஏதோ முக்கிய அலுவலுக்காக அவரிடமிருந்து பறிக்கப்பட்ட வாகனம் நேற்றிரவு அவரிடம் மீண்டும் வழங்கப்பட்டு விட்டதை போன்றும் ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த தமிழக அரசு முயன்றுள்ளதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சுந்தரேசனின் கார் பறிக்கப்பட்டது குறித்து செய்தி ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வெளியான பிறகு நேற்று இரவில் தான் அவரது வாகனம் மீண்டும் அவரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக தெரிவதாகவும், நேர்மையான காவல் அதிகாரியை அவமதித்தது மட்டுமின்றி அவருக்கு எதிராக காவல்துறை இழைத்த கொடுமைகளை மூடி மறைக்க காவல்துறை மறைப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பழிவாங்கலுக்கு உள்ளாக்கப்படும் சுந்தரேசன் அவர் விரும்பும் இடத்தில் சுதந்திரமாக பணி செய்ய அனுமதிக்கப்பட வேண்டும் எனவும், பழிவாங்கும் நோக்குடன் அவர் மீது நடவடிக்கை எடுத்த காவல்துறை உயரதிகாரிகளை அரசு தண்டிக்க வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விட்டிருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.